திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் ஒருவேளை இந்த கடற்கரை பகுதியாக இருந்ததுனால இங்கே வந்தபோது கண்ட காட்சியையே வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாடுவாரோ என்பது போலே இருக்கும். மனமெனும் தோணி, மனசை தோணியாக்கி அதிலே சிந்திக்கும் திறத்தை கொடுத்த மதியை கோலாக ஊன்றி, தோணினா அது படகு போகிறதுக்கு அதில் ஏதாவது கணம் சேர்க்கணும் இல்லையா? வெறும் படகு போனால் காற்றுல அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் அதில் ஏதாவது பொருளை சேர்த்து தான் நீங்கள் தோணியை செலுத்த முடியும். அதற்கு எதை சரக்காக ஏற்றலாம்னு பார்த்தாராம். சினத்தை சரக்காக ஏற்றி விட்டேன்கிறார். உடம்பை தோணியாக கொண்டு இதிலே சித்தத்தை தூண்டிலாக போட்டு அந்த படகை செலுத்தும் போது சினத்தை தவறாக அதை சரக்காக ஏற்றி விட்டேன். சினமெனும் சரக்கை ஏற்றி வாழ்க்கையாகிற கடலிலே பிரயாணம் செய்தபோது மதனெனும் பாறை தாக்கி, கடலில் நாம் நினைக்காத இடங்களில் பாறைகள்லாம் இருக்கும். அது முழுக்க ஆழமாக இருக்குது, தண்ணீர் மட்டும் நினச்சோம்னா பாறைகள் நிறைய இருக்கும். அதிலே போய் முட்டி மோதியதென்றால் அந்த படகு நொறுங்கி கவிழ்ந்து விடும். அப்படித்தான் என்னுடைய நிலையும், அப்படித்தான் இந்த வாழ்க்கை பிரயாணமும் போகுது. அதிலே மதனெனும் பாறை, அதை பாறையாக சொல்கிறார். நான் என்ற ஆணவத்தை பாறையாக சொல்லி அதிலே போய் நான் முட்டி மோதும் போது என்னால் முடியா நிலையிலே இறந்துவிட்டு போவேன். அப்போது உனையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவேன்னு கொண்டாடுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்படி மூவர் முதலிகளாலும் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதும் அவர்கள் அருந்தமிழ் பாடல்களிலே கொண்டாடப்பட்டதுமான தலமாக இது இருக்கிறது. அப்படி மரித்து விழும் காலத்திலே உன்னை நான் நினைத்து கொள்ளும்படியான அருளை தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். இந்த இறக்கும் தருவாயிலே எதை நினைக்கிறோமோ அதனுடைய தாக்கம் உண்டு என்று ஒரு சாஸ்திர விதி உண்டு. அதனால தான் குழந்தைகளுக்கு இறைவனுடைய திருநாமத்தை வைத்து அழைப்பது. அது விழுந்து போகிற காலத்தில் சுவாமி ஞாபகம் வருதோ இல்லையோ, குழந்தைகள் பேரில் இருக்கிற பற்றுனாலே அந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் தன்னை அழைத்ததாக பெருமான் கணக்கில் கொண்டு யமதூதர்களை அனுப்பாதே சிவபூத கணங்களை அழைத்து தன்பால் சேர்த்து கொள்ளுவார்னு ஒரு விதி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே அப்படி நான் மரிக்கும் காலத்திலே உனையுனும் உணர்வை நல்காயின்னு ஒற்றியூர் பெருமானிடத்தை அப்பர் பெருமான் வேண்டுகிறார். அத்தகைய சிறப்புடைய இந்த திருத்தலம் சென்னையிலே இருக்கக்கூடிய நாமெல்லாம் செய்த தவமாக இங்கே இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களிலே வடகோடியிலே இருப்பதாக இந்த திருத்தலம். நமக்கு இந்த கடற்கரை பிரயாணத்திலேயே 3 திருத்தலங்கள் உண்டு. இங்கே திரு ஒற்றியூர், திரு மயிலை, அதை தாண்டி திருவான்மையூர், இந்த 3மே சென்னை நகரத்தினுடைய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களாக பார்க்கிறோம். தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்களிலே ஒன்று. மூவர் முதலிகளும் வடநாடு யாத்திரை செய்து மீளும் காலத்திலே இங்கே எழுந்தருளினார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அந்தபடிக்கு ஞானசம்பந்த பெருமானும் சரி அப்பர் அடிகளும் சரி திருக்காலத்து யாத்திரை செய்து முடித்துக்கொண்டு தொண்டை நாட்டிற்கு வரும்போது இந்த திருத்தலத்தை தரிசித்து அதற்கு மேலே சென்றதாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஆதிபுரி என்று புராணங்கள் அழைக்கக்கூடிய திருத்தலம். எப்படி சீர்காழி திருத்தலம் நமக்கு காழியுள் மிதந்து ஊழியுளே மிதந்த காழி என்று சொல்லுகிறோமோ, அதுபோலே ஊழிப் பெருவெள்ளத்தால் மகாசங்காரத்தை செய்து முடித்து சிவபரம்பொருள் மீண்டும் நான்முகனை கொண்டு படைக்கும் தொழிலை தொடங்கும் காலத்திலேயே இந்த திருத்தலத்தை தொடக்கி வைத்தார் என்று சொல்லப்படுவதாலே எல்லாவற்றிற்கும் மூத்த தலமாக ஆதிபுரி என்றும் இறைவன் அதனாலே ஆதிபுரீஸ்வரர் என்றும் திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கிறார்கள். பதிகங்களிலே ஒற்றியூர் ஈசராக கொண்டாடப்படுவதாலே ஒற்றீசர் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. ஊருக்கு திரு ஒற்றி என்பது பேர். ஒற்றி என்று சொன்னால் இன்றைய வழக்கத்திலே ஒத்திக்கு விடுறதும்பாங்க. வீட்டிலே வாடகைக்கு குடியிருப்பது தான் ஒட்டிக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில். அதே பொருளில் தான் ஒத்தி என்ற சொல் இங்கே வருகிறது. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சில இடத்துல பேசும்போது இருப்பதும் ஒற்றியும்பர். சுவாமியை நிந்திப்பது போலே பாடும்போது அவரை கொண்டாடி நீ இருப்பதுக்கு கூட இடமில்லாமல் நீ இருப்பதே ஒத்திக்குத்தான் இருக்கிறாய் என்ற படிக்கெல்லாம் பாடுவார். அந்த படிக்கே பெருமான் இங்கே தான் விரும்பி வந்து இந்த தலத்திலே தான் குடிகொண்டிருப்பதாலே ஒற்றியூர் என்று பெயர் பெறுகிறது. இந்த திருத்தலம் இறைவன் விரும்பி வந்து இருப்பதாலே தனி ஒற்றியூர்னு ஒரு சிறப்பு பட்டம் இந்த ஊருக்கு உண்டு. அது தவிரவும் சோழராஜாக்கள் காலத்திலே இந்த பகுதிகளில் ஊர்களுக்கெல்லாம் வரி விதித்த போது திருவொற்றியூர் நீங்களாக வரி விதித்தல் என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலேயே தனியூர் திருவொற்றியூர்னு பேர் வருது. தனியூருங்கிற ஒரு முன்னொட்டு சில ஊர்களுக்கு தான் கொடுக்கப்படுது. தில்லைக்கு தனியூர்னு சொல்லுவது உண்டு. பெரும்பற்ற புலியூரை தனியூர் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி சில தலங்களுக்குத்தான் தனியூர் என்ற ஒரு சிறப்பு உற்று. அது தனியூர்னு சொல்லிட்டாலே அந்த பகுதி மட்டும், அந்த ஊர் அதுக்கு உட்பட்ட இடங்கள் மட்டும் தனியே ஆட்சி செய்யப்படுவதாக அவர்களுக்கென்று தனி விதிகளாக நிற்பதனாலே இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வரி கட்ட வேண்டியது, ஊருக்குன்னு இருக்கிற வரி, ஊர் வரின்னு ஒன்று போடுவாங்களே, அது அரசுக்கு போகும் இல்லையா, அது மாதிரி ஒரு வரியை இந்த ஊரில் இருப்பவர்களுக்கு எடுக்க வேண்டியது இல்லை. அது கோயிலுக்கான வரியாக இறைவனுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அந்தபடிக்கு ஒற்றியூர் வரி நீக்கப்பட்ட ஊராக தனியூர் ஒற்றியூர் என்றே அழைக்கப்படும் சிறப்பு. இத்தனை பெருமையுடைய இந்த திருத்தலத்திலே இறைவன் படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கார். பாம்பினுடைய படம் இருக்கு இல்லையா, அது அப்படியே திருமேனியிலே பொதிந்ததாக என்று சொல்லப்படுகிறது. முத்தியை பற்றி கூறும்போது சைவ சித்தாந்தம் உடம்பை துறந்த நிலையிலே உயிர் சென்று இறைவனை அடைவது முத்தி என்று சொல்லி இருக்கும் பட்சத்தில்
அது அல்லாது வேறு சில சமய பிரிவுகளிலே, சைவ சமயத்தினுடைய அகச்சமய பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிரிவுகளிலே சில பிரிவுகள் உடம்போடே கூட தேகத்தோடு கூடி முக்திக்கு செல்லுவதை பற்றிய குறிப்புகளை கொடுக்கிறது. இந்த உடம்பு அப்படியே போய் இறைவனோடு ஒன்றக்கூடியதாகன்னு ஒரு முக்தி தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தன்மையோடு கூடி உடம்போடு இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று வாசுகியாகிற அந்த பாம்பு ஆசைப்பட, அந்த பாம்பிற்கு அந்த வகையே ஒரு முக்தியை இந்த பெருமான் கொடுத்ததினாலே அந்த பாம்பு உரையக்கூடிய புற்று வடிவிலேயே பெருமான் எழுந்தருளி அவர் திருமேனியிலே அந்த படம், பாம்பின் படம் போய் அப்படியே பதிந்து சேர்ந்து இறைவனோடு அது ஒன்றியது என்று சொல்லுவார்கள். திருநாகை காரோணத்திற்கும் இதே மாதிரி ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு முனிவர், புண்டரீக முனிவர் என்று பெயர், அவர் இப்படியே போய் உடம்போடு இறைவனை அடைய வேண்டும் என்று அடைந்தார். அந்த படிக்கு காயாரோகணம் என்று சொல்லப்படும் ஒரு மரபு, காயம் என்றால் உடம்பு, உடம்போடு சேர்ந்து திருவிழாவிற்கு எழுந்துள்ளக்கூடிய ஒரு சிறப்பு தகுதியை அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அடைவார்கள். அந்தபடிக்கு இங்கேயும் வாசுகியாகிற அந்த பாம்பு அப்படி தவம் செய்து இறைவனோடு சென்று ஒன்றியதாலே படம்பக்கநாதர் என்று பெருமான் திருநாமம் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். இது தவிரவும் ஒற்றீசர் என்ற பெயரோடு தனியே ஒரு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயமும் அங்கே இறைவனும் எழுந்தருளி இருக்க பார்க்கிறோம். இது ஸ்தலத்திற்கு பெருமான் வந்து சேர்ந்ததை பற்றிய வரலாறு. இது தவிர இந்த தலத்தில்தான் இறைவன் வடமொழிக்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்தார் என்று சோழர் காலத்திய கல்வெட்டுகளிலிருந்து அறிய முடிகிறது. வியாகரணதான மண்டபம் என்று இங்கே அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு பெயர். கல்வெட்டுகளில் வியாகரண தான மண்டபம் என்றே வருகிறது. அதற்கு பதஞ்சலி சூத்திரத்திலிருந்து, பதஞ்சலி பாணினிகள்லாம் நமக்கு சம்ஸ்கிருதத்துக்கு சூத்திரம் வரைந்தவர்கள். அதிலே பாணினி அவர் சூத்திரம் சொல்லும் போது, சம்ஸ்கிருத இலக்கியத்திற்கு இலக்கணத்திற்கு சூத்திரம் சொல்லும் போது வியாகரண தானத்தை இறைவன் செய்ததாக சொல்லியிருக்கார். சிவபெருமானிடத்தே இருந்து தான் வடமொழி தென்மொழி இரண்டும் வந்தது என்று கொள்ளுகிறோம். பெருமான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய துடியிலேயே ஒரு பக்கத்திலிருந்து வடமொழியும் மற்றொரு பக்கத்திலிருந்து தென்மொழியும் வந்ததுன்னு சிறப்பு. அதிலே வடமொழி இலக்கணத்தை சிவபெருமான் வழங்கியருடைய செய்தியை சொல்லும் போது வியாகரண தானம் செய்தார்னு பாணினி அவருடைய இலக்கியத்தில் சொல்றார். வடமொழி இலக்கியத்தை பெருமான் இலக்கணத்தை கொடுத்தார்னு. அதே பேரோடு இங்கே அந்த மண்டபம் இருப்பது வியாகரண தான மண்டபம் என்றே அந்த மண்டபம் இன்று வரையிலும் அந்த மகிழ மரத்துக்கு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கும். அந்த மண்டபத்திற்கு அதே பேராலேயே அழைக்கப்படுவது சோழர் காலத்திலிருந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த திருத்தலத்திலே இலக்கணத்தை, வடமொழிக்கான இலக்கணத்தை சிவபெருமான் நியமித்தருளினார் என்று கொள்ள தட்டில்லை. அப்படி வடமொழிக்கு இலக்கணம் வகுத்த சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அதே போல அப்பரடிகள் ஞானசம்பந்த பெருமான் அவர்களெல்லாம் எழுந்தருளி, ஞானசம்பந்த பெருமான் இங்கிருந்து தான் ஞானசம்பந்த பெருமான் ஏற்கொண்டு நடத்திய 7 தல யாத்திரைகளிலே நிறைவான தல யாத்திரை தொண்டை நாட்டுக்கு வர. அவர் திருப்பூந்துருத்தியிலே அப்பர் பெருமானோடு எழுந்தருளி இருந்து அவர் அப்பரிடத்தே இருந்து தொண்டை நாட்டினுடைய சிறப்பை எல்லாம் கேட்டு முடித்து அங்கிருந்து புறப்பட்டு தொண்டைநாடு யாத்திரை செய்து காஞ்சிபுரம் பகுதிகளெல்லாம் தரிசித்து திருக்காலத்திற்கு சென்று அங்கிருந்து மீளும் வழியிலே இங்கே எழுந்தருளி இதற்கப்புறமாக இங்கிருந்து தான் அவரை சிவபாத இருதயர் அழைத்து கொண்டு திருமயிலைக்கு சென்று சேர்கிறார். அதில் சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் திருவொற்றியூரிலிருந்து திருமயிலை வரையிலும் இத்தனை தூரத்திற்கும் பந்தல் போட்டு நடைபந்தல் இட்டு அங்கே ஞானசம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு போனாராம். அப்படி ஒரு சிறப்பாக இங்கிருந்து திருமயிலைக்கு எழுந்தருளித்தான் அங்கம்பூம்பாவையை உயிர்ப்பித்த சிறப்பு நடந்தது. அப்படி ஒரு திருத்தலம். இவர்கள் மூவர் முதலிகளுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடைய திருத்தலம் இது. ஆளுடை நம்பிகளான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு தொண்டை நாட்டின் கண் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளுகிறார். இங்கே வந்து தங்கியிருந்த காலத்திலே அவர் பெருமானை வழிபட ஒரு நாள் ஆலயத்திற்குள் செல்லும் போது சங்கிலி நாச்சியாரை காண்கிறார். சங்கிலி நாச்சியார் வேளாளர் குலத்திலே உதித்து இங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஞாயிறு என்ற திருத்தலம், அது இந்த மணலி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது, காலத்தி போகிற பக்கத்தில் செங்குன்றம் போகிற வழியில் இருக்கக்கூடியது. அந்த ஞாயிறு என்ற திருத்தலத்திலே வேளாளர் குலத்தில் உதித்த அந்த அம்மையார் சிறுவயதிலேயே சிவன்பால் அன்பு கொண்டு ஆட்பட்டால் சிவபெருமானுக்கு மட்டும் என்று ஆட்பட்டிருப்பேன் இருந்தார். இது என்ன இந்த பெண் குழந்தை இப்படியெல்லாம் பேசுகிறதே, இதெல்லாம் இந்த காலத்திற்கு தகுமான்னு பயந்து சரி கல்யாணம் செய்து வைத்தால் சரியாயிடும்னு அவர் பெற்றோர்கள் ஒரு வரனை பார்க்க இந்த பெண்ணுக்கு இவனை முடிக்கலாம் நினைத்த மாத்திரத்தில் அவர் இறந்தே போயிட்டாராம். அப்படி ஒரு விதி வந்ததாலே மற்ற யாரும் கூட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முன்வர மாட்டார்கள்னு கருதி அம்மையார் ஆசைப்பட்டது போலே இந்த திருத்தலத்திலே திருவொற்றியூருக்கு அழைத்து வந்து சங்கிலியாரை இங்கே ஒரு கன்னிமாடம் அமைத்து, கன்னிமாடம் என்பது இது மாதிரி இறைவனுக்கு என்று தங்களை ஆட்படுத்தி கொண்ட பெண்கள் வாழ்வதற்கான பகுதி, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அங்கே மற்றவர்கள் உள்ளே செல்ல முடியாதபடிக்கு திரையெல்லாம் இட்டு மூடப்பட்டிருக்கும். அவர்கள் ஆலயத்திலே பெருமானுக்கு மாலை தொடுப்பது, கோலம் இடுவது, ஆலயத்தை கூட்டி மெழுகுவது மாதிரியான தொண்டுகளை செய்து கொண்டே அவர்கள் காலங்கழிப்பார்கள். அப்படி கன்னிமாடம் ஒன்றிலே அம்மையாரை, சங்கிலி நாச்சியாரை இங்கே அவர்கள் அழைத்து விட்டு செல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே எழுந்தருளி வாழ்ந்திருந்த காலத்திலே ஒரு நாள் அவர் ஆலயத்திற்கு தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்ய வரும்போது திரைக்குள்ளே இருந்து சங்கிலி நாச்சியார் தாம் தொடுத்த மலர் மாலைகளை கொடுப்பாங்க. அதுக்காக திரையை ஒரு கணம் வாங்கி வெளியில் இருக்கவங்கிட்ட அந்த பூவை கொடுக்கும்போது அந்த நொடிப்பொழுதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறார். பார்த்தவர் அந்த பொழுதே காதல் வயப்படுகிறார். அம்மையாரும் சுவாமிகளை பார்த்துட்டாங்க.
இது இப்படி இருக்க அன்று இரவே சுவாமி நேராக உள்ள போனவர் அந்த பெண்ணோடு நமக்கான திருமணத்தை நீர் செய்து வைக்க வேண்டும்னே வேண்டிடுற. அம்மையாரும் சுவாமிகள் விஷயத்திலே அன்பு கொண்டு இருந்ததாலே அன்று இரவு கனவிலே தியாகராஜ பெருமான் எழுந்தருளி அவர்கள் இருவரிடத்தையும் அதை பேசி கேட்டுக்கொண்டு திருவொற்றியூரிலே இருந்த அத்தனை சிவனடியார்கள் கனவிலும் அன்று இரவு எழுந்தருளி. சுந்தரமூர்த்திகள் சுவாமி விஷயத்தில் 2 திருக்கல்யாணத்துக்கும் தியாகராஜ பெருமான் இப்படித்தான் செய்கிறார். பறவையார் திருக்கல்யாணத்துக்கும் திருவாரூரில் இருந்த எல்லா அடியார்கள் கனவிலேயும் தோன்றி இவருக்கு நாளைக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுங்கள்ங்கிறார். அதே போல திருவொற்றியூர் அடியார்கள் செய்த தவப்பயன் சுந்தரருக்காக வேண்டி பெருமான் அத்தனை பேர் கனவிலும் அன்று இரவு எழுந்தருளி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சங்கிலியாரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்தருளுகிறார். மறுநாள் இறைவனுடைய ஆணையானபடியாலே திருவொற்றியூர் அடியார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெரிய அளவிலே அந்த திருக்கல்யாணத்தை செய்து கொடுத்து சுவாமிகளும் சங்கிலியாரும் இந்த திருத்தலத்திலே திருமணம் செய்து கொண்டு தம்பதிகளாக சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு எழுந்தருளி இருக்க வசந்த காலம் வருகிறது. வசந்த காலத்துடைய சிறப்பை சேக்கிழாரிலே புராணத்திலே சொல்லுவார். வசந்த காலத்திற்கென்று ஒரு காற்று, அந்த காற்று சுவாமிகளுடைய மனசை தீண்டியதான், மார்பில் அப்படி பட்டு சென்றதான். அந்த நேரத்தில் வசந்த காலத்திற்கே உரித்தான பொதிகமலையினுடைய சந்தன வாசத்தை அந்த காற்று சுமந்து வந்ததுங்கிறார் சேக்கிழார். அப்படி பொதிகையிலிருந்து சந்தனத்தினுடைய வாசத்தை சுமந்து கொண்டு அது வந்து சேர்ந்து திருவொற்றியூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முகத்தையும் மார்பையும் தழுவி செல்ல வசந்த காற்றை உணர்ந்தவராக, காற்றுக்கு 4 வகை சொல்லுவாங்க. எந்த திக்கிலிருந்து வருகிறதோ அதை வைத்து அந்த காற்றிற்கு தனித்தனியே பேருண்டு. அதிலே சில காற்று தான் கொள்ளக்கூடியது. குடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப உத்தமமானது. வடக்கே இருந்து வரக்கூடிய வாடைக்காற்று அவ்வளவு நல்லது கிடையாது உடம்புக்குன்னுட்டெல்லாம் விதி சொல்லியிருக்கு. அந்தபடிக்கு இது மேற்கிலிருந்து வந்த இந்த காற்று சுவாமிகளுடைய மனதை எப்படி தழுவிக்கொண்டு செல்ல வசந்த காலம் வந்ததை உணர்ந்தார் சுவாமிகள். வசந்த காலம்னு சொன்னால் திருவாரூரிலே இருக்கணும். தியாகராஜ பெருமானுக்கு வசந்தோற்சவம் நடைபெறும். அந்த வசந்தோற்சவத்தை காண எத்தனையோ கோடி அடியார்கள் வருவார்கள். பெருமான் வீதியிலே எழுந்தருள்வார். அப்போது பறவையார் அங்கே ஜதி சொல்லி தாண்டவம் ஆடுவதையெல்லாம் நினைத்து பார்த்தார். அந்த நொடிப்பொழுதுக்கு மேலே அவராலே இங்கே இருக்க முடியவில்லை. திருவாரூரை விட்டு பிரிந்து இருக்க முடியாதபடினாலே. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருந்தார், திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் தெரியும். சுவாமிகள் சங்கிலியார் ஒரே ஒரு விதியைத்தான் சொல்கிறாங்க. அவர் பல திருத்தலங்களுக்கும் போகக்கூடியவர். அவரை திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நான் செய்யும் தொண்டு தடைபட்டு போகுமே. அவர் இங்கேருந்து நாளைக்கு இன்னொரு யாத்திரையாக போயிட்டாருன்னா அவரோட நானும் போகணும். இப்போ உங்களுக்கு செய்யும் தொண்டு தடைபட்டு போயிடும். அதனாலே நான் அவரை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்னு கேட்டபோது சுவாமி சொல்கிற, நீ நாளைக்கு அவர் விட்டு சுவாமி சன்னதியிலே நின்று உண்மை திருமணம் செய்து கொண்டு இங்கிருந்து பிரியாமல் இருப்பேன்னு சத்தியம் செய்து கொடுக்க சொல்லுன்னு சுவாமியே சொல்லிடுற. சங்கிலியாரும் அதன்படியே அவர் அப்படி சுவாமி சன்னதியில் நின்று சத்தியம் செய்து கொடுத்தார் என்றால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஒரு விதியை சொல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு பயம், இப்படியெல்லாம் சத்தியம் செய்து கொடுத்துட்டோம்னா இங்கேயே இருக்க முடியுமான். அதனால் அவர் நேராக சுவாமி கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறா. அதனால் நான் சத்தியம் செய்து கொடுக்குறேன், வாக்கும் கொடுத்துட்டேன். அப்படி நான் சத்தியம் செய்து கொடுக்க உன் சன்னதிக்கு வரும் காலத்திலே சிறிது நேரம் அங்கே இருக்காமல் அங்கிருந்து வெளியேறி மகிழமரத்தடியிலே வீச்சிருக்க வேண்டும்னு கேட்குறார். சுவாமி அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு நேராக சங்கிலியாரோட கனவுக்கு மறுபடியும் எழுந்தருளி நாளைக்கு வந்து நின்று அவன் சத்தியம் செய்கிறேன்னும் போது சன்னிதானத்தில் இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் செய்ய வேண்டாம், இது வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் கோவிலில் செய்யக்கூடாது, மகிழமரத்தடியிலே அந்த மரத்தை சாட்சியாக வைத்து செய்தாலும் போரும்னு சொல்லி அங்கே அழைத்து வந்துடுன்னு சொல்லிடுவார். இப்படி 2 பேர் கனவிலேயும் தோன்றி இருவருக்கும் மகிழமரத்தடியிலே தான் சாட்சியாக இருந்து சுந்தரர் வாக்காக அதை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா தான் திருமணம் நடந்திருக்கும். சரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சத்தியத்தை செய்து கொடுத்து இங்கேயே இருப்பார். ஆனால் வசந்த காற்று வந்து தீண்டிய நேரத்திலே திருவாரூர் நினைவு ஏற்பட அன்று இரவே எதையொன்றையும் நினையாது ஆரூருக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசரத்திலே திருவொற்றியூர் தலத்தை விட்டு நீங்கி திருவொற்றியூரை கடந்து சென்று விடுவார். எல்லையை கடக்கும் நேரத்திலே 2 கண்களும் விழி இழந்து போய்விடுகிறது. சுவாமிகள் 2 கண்ணும் விழி இழந்து போக அந்த நேரத்தில் எல்லாம் பதிகம் பாடுறார். அப்போவும் துணைக்கு இறைவனைத்தானே அழைக்க முடியும். அப்படி அழைக்க வேண்டியே அவர் அப்படி நடந்து கண் பார்வை குன்றியவராகவே நடந்து வட திருமுல்லை வாயிலுக்கு எழுந்தருளி திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய பெருமானை இந்த விஷயத்தை சொல்லியே பாடுறார். சங்கிலியார் பொருட்டு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் பெற்ற தண்டனைங்கிறதெல்லாம் ஆவணப்படுத்துகிறார். அப்படி முல்லை வாயிலில் இருக்கும் பெருமானை பாடி முடித்து அங்கிருந்து இன்னும் திரு வேற்காடு தலத்தை பாடி அதற்கடுத்து திருவெண்பாக்கம் என்ற திருத்தலத்திற்கு போகிறார். திருவெண்பாக்கத்திலே அவருக்கு கோல் கொடுக்கப்படுகிறது. சுவாமி ஒரு தண்டு கொடுக்கிறார். அதை ஊன்றி கொண்டு அவர் நடந்தார் என்று சொல்லி காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளி திருக்கச்சியேகம்பத்திலே இறைவனை பாடி காண கண்ணடியேன் பெற்றவாரேன்னு ஆலந்தானுகந்த முதுசீதானை பதிகத்தில் சொல்லிடுறார். ஒரு திருக்கண் அம்பிகையை முன்னிட்டு பாடியதாலே அம்பிகை கூறான இடது பாகத்திலே இடக்கண் பார்வை மட்டும் பெறுகிறார். அதன் பிறகு ஒரு கண் பார்வையோடு சுவாமிகள் பல தலங்களுக்கும் எழுந்தருளி திருவிடைவரதூர் அதெல்லாம் தரிசனம் செய்து திருத்துருத்தி குற்றாலத்திற்கு சென்று அங்கே சரும நோய் தீர பதிகம் பாடி அந்த குளத்திலே மூழ்கி எழுந்து மறுபடியும் பொன்னால் வார்த்தார் போல ஒரு திருமேனி பெற்று நிறைவாக திருவாரூர் எல்லையை அடைந்து எல்லையிலே இருந்து கொண்டு மீளாடிமை பதிகம் பாடி எனக்கு இனியும் கண் பார்வை கிடைக்காமல் போனால் அந்த பழியெல்லாம் உம்மை சேரும்னு சுவாமியை சொல்லி சாயரட்சை பூஜைக்கு அடியார்கள் எல்லாம் செல்லும் போது
தான் ஒரு கண் பார்வையோடு எப்படி தியாகராஜ பெருமானுடைய சாயரட்சையை காண்பதுன்னு வருந்தி இருந்தவருக்கு பெருமான் திருக்கண் பார்வை பெற்றுக் கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர் நினைப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பு, இரண்டாவதாக அவர் தங்கிலியாரை திருமணம் செய்து கொண்ட சிறப்பும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அதனாலே இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயமாக தியாகராஜ பெருமான் விசேஷமூர்த்தியாக இந்த தலத்திலேயும் எழுந்தருளி இருக்கிறார். கல்வெட்டிலே மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். அற்புத தியாகர் என்றும் ஸ்தோத்திரங்களில், வடமொழி ஸ்தோத்திரங்களில் பிற்காலத்தில் இவரை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய சில நூல்களில் அற்புத தியாகர்னு சொல்லுவது வழக்கம். கல்வெட்டுகளில் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த திருக்கோயிலை பொறுத்தவரையில் திருப்பணி நிச்சயமாக பல்லவர் காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கு. மூவர் முதலிகள் எல்லாம் எழுந்தருளி பாடிய போது செங்கற்கோயிலாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. பல்லவர் ஆட்சியிலே நிறைவாக வந்த நிருபதுங்கவர்மன் என்ற பல்லவ மன்னனுடைய துண்டு கல்வெட்டு சமீபத்திலே நடந்த திருப்பணியின் போது கண்டெடுக்கப்பட்டு இங்கே பக்கத்தில் கல்வெட்டு பூங்கான்னு அமைத்திருக்காங்க. இந்த திருப்பணியின் போது நிறைய துண்டு கல்வெட்டுகள் கிடைத்தது. அப்போ வந்து அதை பிரதி எடுத்து படிச்செல்லாம் கொடுத்தோம். அந்த கல்வெட்டுகளை எல்லாம் தொகுத்து ஒரு கல்வெட்டு பூங்கா போலே அமைத்திருக்கிறார்கள். அது இன்டர்பிரேட் பண்ணியும் அங்கே ஒரு ஏற்பாடு செய்யணும். அப்படி பல்லவர் காலத்திலே இருந்த கோயிலும் அதற்கு நிருபதுங்கவர்மன் கொடுத்த நிபந்தமும் கல்வெட்டில் பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய கோயில், குறிப்பாக சுவாமி சன்னதி கருவறை முதல் பிராகாரம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியும், அம்பாள் சன்னதியினுடைய கருவறை உள்சுற்று பிரகாரம், இதெல்லாம் சோழர் காலத்திய திருப்பணியாகவும், தவிர மற்ற இடங்களும் நிறைய சோழர் காலத்திய திருப்பணி ஏற்பட்டிருக்கு. இதிலே நாம் உள்ள பார்க்கக்கூடியதில் கஜபிருஷ்டம் என்று சொல்லக்கூடிய தூங்கானை மாட அமைப்பு நீங்கள் பிரதட்சணம் செய்யும் போது பார்த்துருப்பீங்க. ஒரு யானையினுடைய பின்பகுதி மாதிரி இருந்ததல்லவா, அது தொண்டை நாட்டினுடைய சிறப்பு. பெரும்பாலும் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களை இந்த தூங்கானை மாட அமைப்பில் தான் நாம் பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதை ராஜேந்திர சோழன் காலத்திலே திருப்பணி செய்ததாக ஒரு கல்வெட்டு ஸ்லோகம். அந்த கோஷ்டத்தில் இருக்கிற விநாயகர் சன்னதிக்கு கீழே, இப்போ நம்ம சிலர் போய் படித்தோம் அங்கே இருந்தபோது, அதில் கீழே வடமொழியிலே அது எழுதியிருக்கும். ராஜேந்திரனுடைய பெருமையை சொல்லி ராஜராஜனுடைய பிள்ளையான ராஜேந்திரன் சொல்லிக்கிறார். ராஜராஜ சூனுன்னு சொல்லிக்கிறார். அதை வடமொழி கிரந்த கல்வெட்டு அது. அதில் ராஜேந்திரன் ரவிதட்சன் என்ற பெயரிலே அந்த கட்டிடக்கலைத்துறை வல்லுநருக்கு, அந்த தச்சருக்கு, கல் தச்சருக்கு ரவி என்பது பேர். அவர் பேரையும் சேர்த்து போட்டு அவரை கொண்டு அற்புதமாக இந்த 3 தளங்களால் ஆன கஜபிருஷ்ட விமானத்தை சிம்மமுகம் கொண்ட நாசிக்கூடு, பாதவர்க்கங்கள் அநேக விதமாக எல்லாம் வைத்து கோஷ்டங்களோடு கூடி இதை எடுப்பித்தேன்னு சொல்லி ராஜேந்திரன் ஃபஸ்ட் பர்சன்லேயே சொல்லிக்கிற, தன்னிலையிலே அதை சொல்லிக்கிற. அதனால் அந்த வடமொழி கல்வெட்டும் அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 150 கல்வெட்டு கிட்ட பதிப்பிச்சிருக்காங்க. பதிப்பிச்சதே அவ்வளவு இருக்கு. அது போக இப்போ இந்த திருப்பணியின் போது நிறைய கல்வெட்டுகள் கீழே இருந்ததெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டுகளுடைய அளவை வைத்து ஒரு கோயில் எவ்வளவு முக்கியமடைந்திருந்ததுங்கிறத ஒரு மாதிரி யோகிச்சு சொல்லிட்டு, எல்லா கோயிலுக்கும் இவ்வளவுலாம் வராது. எனக்கு தெரிந்து இந்த பகுதிகளில் காஞ்சியில் கூட நிறைய திருப்பணி நடந்துட்டதுனால பழைய கல்வெட்டுகள் இவ்வளவு கிடைக்கல. நான் 150 கல்வெட்டுகள் தொண்டை நாட்டில் பார்க்கக்கூடிய ஒரே பாடல் பெற்ற சிவத்தலம்னு இதை சொல்லலாம். அதேபடி தான் நினைக்கிறேன். அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குன்னா அவ்வளவு தூரத்திற்கு இந்த கோயில் பிரபல்யமாகவும் அதற்காக வேண்டிய அரசர்கள் கொடுத்த நிபந்தங்களோடும் கூடியிருந்திருக்கு. ஊரும் பெரிய ஊராக இருந்திருக்கு. சோழர்கால கல்வெட்டிலேயே இந்த சுவாமிக்கு ஈக்காட்டு தாங்கல் வரையில் நிலம் இருந்ததெல்லாம் வருது. ஈக்காட்டு தாங்கல் ரொம்ப பழைய ஊர், அது அந்த பேர்லேயே அப்போலேருந்து அழைக்கப்படுகிறது. இவருக்கான இடமெல்லாம் அங்கே வரைக்கும் இருந்ததை பற்றியும், மணலி சதுர்வேதி மங்கலம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலி, அது முழுக்க இவருடையதாக இருந்திருக்கு. அந்த சதுர்வேதி மங்கல கல்வெட்டு படித்தோம் உள்ள மணலி சதுர்வேதி மங்கலம்னே வருது, அந்த பேர் அப்படி வருது. அது இவருடைய நிலமாகவே இருந்ததையும், வீதிகளுடைய பேரெல்லாம் இங்கே வர பார்க்கிறோம். வீதியோட பேர் எப்போ கொடுப்பாங்கன்னா, அது ஒரு ஹைவேவாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2 பெரிய நகரங்களை சேர்க்கக்கூடிய இடமாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. பழைய துறைமுகப்பட்டணம் இங்கே தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்பர் பெருமான் பதிகத்தெல்லாம் சொல்லும்போது முத்து மாணிக்கத்தெல்லாம் வீதிகளில் குவிச்சு வச்சிருந்ததை சொல்கிறேன். ஒரு பொருள் ரொம்ப மலிவாக கிடச்சதுன்னா அதை குவிச்சு வச்சு தானே விற்பாங்க. அந்தபடிக்கு இங்கே கப்பல் போக்குவரத்தெல்லாம் நிறைய இருந்ததுனாலையும், வங்கங்கள் வந்து கடை சேர்ந்து இருந்ததால், வங்கம்னா கப்பல், அதெல்லாம் நிறைய இருந்தது பதிகங்களில் சொல்கிறதுனால ஆக்டிவ் ஸ்பேஸாக இந்த இடம் இருந்திருக்கு. அதனால தான் தனியூர் ஒற்றியூர்னு கல்வியில் சொல்லி தனியே ஒரு ஊராக கருதி, அது ஒன்று சுவாமியினுடைய சிறப்புன்றது ஒன்று. இன்னொன்று துறைமுகம் இருந்ததுனாலே அதற்கான பாதுகாப்பு இதெல்லாம் தனியாக இருக்கும். மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வருவாங்க. அதனால் இதற்கான விதிகள், இதற்கான காவல் போக்குவரத்து இதெல்லாம் தனியாகவே ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதனாலேயும் தனியாக ஒரு பேர் வந்திருக்கணும். இந்த இப்போ நமக்கு சோஷியோ எக்கனாமிக் ஜோன்ஸ்னு சிலதை பிரிக்கிறாங்க இல்லையா, எஸ்இசின்னு சொல்கிறாங்க இல்லையா, தனியாக சில விதிகள் இருக்கும். இந்த மாதிரி கட்டுமானங்கள் தான் வரலாம், இதுதான் அங்கே இருக்கிற விதின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு இடமாகவே இந்த இடமும் இருந்திருக்கணும். வடக்கே இருந்து தெற்கே செல்வதற்கான நெடுஞ்சாலை இந்த ஊர் வழியாக தான் போயிருக்கு. கடற்கரை ஓரமாக செல்லக்கூடியது. இன்றைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் போகிற சாலை இந்த ஊர் வழியாக தான் போயிருக்கணும். அதனால் மிக முக்கியமான ஒரு இடத்திலே திருவொற்றியூர் சோழர் காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. இதை தவிர சோழர் காலத்திய கல்வெட்டுகளில் நிறைய நிபந்தங்கள் கொடுத்ததை பற்றிய கல்வெட்டுகள், சுவாமிக்கு விளக்கெரிப்பதற்கு கொடுத்த கல்வெட்டுகள், எத்தனை கிராமங்கள் இருந்ததுங்கிறதெல்லாம் முக்கியமான கல்வெட்டு நான் சொல்ல வேண்டியது, இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக மாசிமக திருவிழாவிலே நடித்து வந்ததை பற்றிய ஒரு கல்வெட்டு. ஆளுடை நம்பிகள் ஸ்ரீபுராணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜெயகிழார் பெருமான் காலத்தில் ஸ்ரீபுராணத்துக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. விதிப்பயன் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு.
சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடி நிச்சயமாக அடியார்கள் புராணம் எல்லாம் இன்னும் நிறைய நூல்களில் பாடப்பட்டிருக்கும். பெரிய புராணம்ங்கிற ஒரு பெரிய விருட்சம் வந்ததுனால இதெல்லாம் அதுக்கப்புறமா பெருமை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நிறைய நூல்கள் இருந்திருக்கு. அந்த விதத்திலே ஆளுடை நம்பிகள் ஸ்ரீபுராணம் என்று ஒரு புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே மாசி மகத்திற்கு பெருமான் தீர்த்தம் கடலுக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாடகத்தை உவச்சர் மரபை சேர்ந்தவர்கள் நடித்து வந்ததாக ஒரு கல்வெட்டு. உவச்சர்கள் என்பவர்கள் பாரசைவர்களாக அறியப்படும் பஞ்ச சைவ குடிக்குள்ளே ஒருவர். அவர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு மாந்திரீக நிறைய பிரயோகம் உண்டு. அவர்கள் இன்னைக்கும் அம்மன் கோயில்களெல்லாம் நிறைய பூஜை செய்பவர்களாக இருப்பார்கள். திருவாரூரில் கூட பிடாரி அம்மன் கோயிலுக்கு பூஜை செய்பவர்கள் உவச்சர் மரபிலே வந்தவர்கள். அவர்கள் தான் இந்த கூத்து கலைஞர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு வாத்தியத்தில் நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கும். கூத்தெல்லாம் அவர்கள் அதனால் உவச்சர்கள் சேர்ந்து ஆளுடை நம்பிகள் ஸ்ரீபுராணம் என்று ஒரு புராணத்தை இங்கே நடித்து காண்பித்ததை பற்றி ஒரு வரலாறு. அதையும் கடந்து ரொம்ப பிரபலமாக இங்கே அறிவுசார் தளத்திலே நிறைய பேசப்படக்கூடிய திருவொற்றியூர் கல்வெட்டில் முக்கியமான ஒன்று ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய கண்டதேவன் என்று அழைக்கப்படும் சோழர்கள் குடியேற காலத்தில் இருந்த ராஷ்டிரகூட மன்னன் கண்ணன் தேவன் டீன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த கண்ணரதேவன் இவர் தான். இவர் பேரில் தான் அந்த மலைப்பிரதேசத்துக்கு அந்த பேரே வச்சிருக்காங்க. இந்த கண்ணரதேவன் கர்நாடக தேசத்தின் பகுதி, அந்த பகுதியை சேர்ந்தவன். இவருக்கும் சோழர்களுக்கும் இருந்த ஒரு பகையை கொண்டு அது திடீர்னு அவர் இங்கே வந்து மதுரை தொண்டை நாடெல்லாம் அவர் ஆட்சி கீழே வர்றதா ஒரு 2-3 கல்வெட்டுகளில் மட்டும் குறிப்பாக கொடுக்குறார். அது ஒரு 50 ஆண்டு காலம் சோழ பேரரசு கொடுப்பதற்கு முன்பாக இந்த பகுதிகள் கண்ணரதேவனுடைய ஆட்சியிலே இருந்ததும் அவர் இந்த சுவாமிக்கு நிபந்தம் கொடுத்ததை பற்றியும் வரக்கூடிய கல்வெட்டு. அதை அடுத்து சதுரானன பண்டிதர் என்று இங்கே வரக்கூடிய பல கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கும் மேலே அந்த பேர் தொடர்ந்து வருது. கோயிலுடைய நிர்வாகத்தை பார்த்து கொண்டவர்களாக சதுரானன பண்டிதர் என்ற ஒரு பண்டிதர். ஒரே மனிதர் 150 ஆண்டுகளுக்கெல்லாம் மேலே வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ அது ஒரு பட்டமாக இருந்திருக்கும். அந்த பட்டத்தில் நிறைய பேர் அடுத்தடுத்து இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த பேர் இருந்திருக்கணும். கோயிலும் ஊருடைய மயானமும் கொண்ட சதுரானன பண்டிதர் என்று பெயர் வருகிறது. சதுரானன பண்டிதர் என்ற பட்டத்தை காளாமுக சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் போட்டுக்கொள்வார்கள். ஆனால் கோயிலிலே இங்கே சைவாச்சாரியர்களும் அதே போலே சதுரானன பண்டிதர்களும் காபாலிகர் உட்பட எல்லோருமே கோயிலே சேர்ந்து கோயில் நிர்வாகம் பார்த்ததை பற்றிய விசாரம் வருகிறது. ஆனால் கோயில் பூஜை ஆகமவாதிகளாக இருந்த சைவ சித்தாந்திகள் கொண்டிருந்தது தான். சைவ சிவாச்சாரியர்களை கொண்டு தீட்சை பெற்ற சிவாச்சாரியர்கள் வழிபாட்டில் தான் சுவாமி இருந்திருக்கார். அது தவிர கோயில் நிர்வாகத்திலே மற்றையவர்களும் மற்றைய சைவ பிரிவை சேர்ந்தவர்களும் அகப்புற சமய பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பிடிப்பு இருந்ததை தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சதுரானன பண்டிதர் என்ற பெயரை வைத்து அது சார்ந்ததாக சோழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டம். அது யார் அவர், திடீர்னு எதனாலே அவருக்கு ஒரு பெருமை, குறிப்பாக திருவொற்றியூர் கோயிலில் எதுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவப்பட்டது என்பதையெல்லாம் பற்றி நிறைய விசாரம் செய்யப்பட்டிருக்கு. அடியனுமே அது என்னுடைய வியூஸ்ன்னு ஒரு பேப்பரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன். அந்த அளவிலே ஒரு முக்கியத்துவம் இந்த தலத்திற்கு இருந்ததுனால தான் வேறெங்கும் காணப்படாததாக இந்த சதுரானன பண்டிதர் தொடர்ந்து திருவொற்றியூர் கோயிலுடைய நிர்வாகத்திலே முக்கிய இடம் கொண்டிருந்தார். கோயில் நிர்வாகம் மட்டுமல்லாது மடமும் திருமயானமும் உடைய சதுரானன பண்டிதர் என்கிறார். மயானத்தினுடைய பாதுகாப்பும் ஊர் மயானத்தினுடைய பாதுகாப்பும் அவர்கள் கையில் தான் இருந்திருக்கு. காளாமுக சைவர்களுக்கு மயான வழிபாடு உண்டு. அதனால் அவர்கள் ஒரு அளவிலே இங்கே கட்டுப்பாடோடு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி சோழர் காலத்திற்கு பிறகு கம்பனுடைய பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு ஒன்று கிடைக்குது. அதை தொடர்ந்து விஜயநகர பேரரசினுடைய காலத்திலே, அதுதான் ஒரு முக்கியமான கல்வெட்டு, அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து கோயிலில் நடந்த அதை சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பகுதிகளில் முதல்ல நடந்த வேலை நிறுத்த போராட்டம் அதுதான் சொல்லுவாங்க. நாட்மெட்டாஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இங்கே நிறைய நமக்கு வேலை நிறுத்தம் அதெல்லாம் படிச்சிருப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னோடி இந்த கோயிலில் தான் முதல்ல நடக்குது. 1300 அதாவது 14ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி கடைசியில் முதல் முறையாக இந்த கோயிலிலே இருந்த கோயில் மாணிக்கங்கள் என்று அழைக்கப்பட்ட தேவரடியார்கள் முதல் முறையாக அவர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு. நாம் தேவரடியார்கள்னு சொன்னால் கோயில் திருப்பணியில் இருப்பவர்கள்னு பொதுவாக எடுத்துக்கிறோம். அவர்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் உண்டு. அதில் முதல்ல தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய கற்றுத்தேர்ந்து ஜதி சொல்லுவது, ஆடுவது, பாடுவதுன்னு எல்லா பணியும் செய்பவளாக இருப்பவளுக்கு தலைக்கோலின்னு பேர். அந்த பட்டத்தை சிலர் தான் போட்டுக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு கூடி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தலைக்கோலின்னு பேர். தலைக்கோழிகளாக இருப்பவர்கள், அந்த சொல் நமக்கு சிலப்பதிகாரத்திலேருந்து தொடர்ந்து வருது. மாதவியோட அரங்கேற்றத்திலேயே தலைக்கோழிகள்லாம் கலந்துக்கிறது பற்றி இருக்கும். அப்படி தலைக்கோலி என்ற ஒரு பட்டம் அதையுடையவர்கள். அது தாண்டி ரிஷபத்தளியார்னு ஒரு கூட்டம். அது பெரும்பாலும் ரிஷபத்தளியார்னு சொல்லப்படுவது சிவாலயத்தினுடைய தொண்டிற்குன்னு தனியாக இருந்திருக்கணும். இதை தாண்டி அம்மன் சன்னதிக்கு செய்பவர்களுக்கு பதியிலார்னு ஒரு பேர். இப்படி இவர்களுக்குள்ள நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருந்தது. எல்லாருமே இந்த சுவாமிக்கு தொண்டு செய்பவர்கள் என்னாலும் அவரவர்களுக்கான பிரிப்பு, இந்த பணி இவர்களுடையது. அதிலேயும் சிலர் தான் பாடுவது, ஆடுவது முதலிய முக்கிய பணியை செய்வது. வேறு சிலருக்கு தொண்டாற்றுதல்.
சுவாமி எழுந்தருளக்கூடிய இடத்துல வீதிகளை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிடுவது, நைவேத்திய பண்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருவது, வாத்தியம் இசைப்பது, சுவாமிக்கு சாமரம் வீசுவது, கொடை சுமந்து வருவது, இது மாதிரியான செயல் எல்லாமும் செய்வார்கள். பிடி செயல்களை செய்வதற்கு என்று மட்டுமே அது தனியாக இருப்பாங்க. அது தவிர அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் நன்று கற்றுத்தேர்ந்தவர்களுக்கு ஆடலும் பாடலும் இறைவன் முன்பாக செய்வது என்பது முக்கிய பணியாக இருந்தது. இதில் யார் எதை செய்வதுங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு, ஏன்னா இந்த கோயிலுக்கு பல 100 மாணிக்கங்கள் இருந்திருக்காங்க, பல 10 மாணிக்கங்கள் இருந்திருக்காங்க. மாணிக்கம்னு சொல்றது தேவரடியார்களை குறிப்பது. இத்தனை மாணிக்கங்கள் கொடுக்கப்பட்டதுன்னே சொல்லுவாங்க. அவர்கள் கோயிலுக்கே சொத்தாக வருவதனாலே அது ஒரு உயிர்கணக்காக அதை ஒரு விலை உயர்ந்த பொருளாக பார்க்கும்படியாக மாணிக்கம் என்ற சொல்லாலே அவர்களை அழைத்து சுவாமிக்குரியவர்களாக, கோயிலுக்குரியவர்களாக அவர்களை நியமிப்பார்கள். அந்த விதத்தில் பல 10 மாணிக்கங்கள் அவர்கள் பேரோடு இந்த தலத்திலே தொண்டு செய்ததை பற்றிய கல்வெட்டுகள் வருது. அதில் முதல் முறையாக யார் எதை செய்வதுங்கிறதுல ஏற்பட்ட ஒரு குழப்பத்தாலே நாங்கள் யாரும் எதையும் செய்ய மாட்டோம்னு ஒரு உள்ளிருப்பு போராட்டம் போலே செய்துவிட கோயில் திருப்பணி நின்று விடுகிறது. கிட்டத்தட்ட அது ஒரு தேவரடியார்கள் தொண்டு இருந்த காலம் வரைக்கும் கோயில் திருப்பணியிலே பாதி பங்கு அவர்களுடையதாக இருந்திருக்கு. பல நிலைகளிலும் அவர்களுடைய பங்கு இருந்திருக்கு. பூ பறிப்பது, நந்தவனத்தை பாதுகாப்பது, மாலை தொடுத்து கொடுப்பது, வாத்தியம் இசைப்பது, கோயிலை மெழுகி கோலமிடுவது, நைவேத்திய பாத்திரம் சுமந்து வருவது, தீபத்தட்டெல்லாம் எடுத்து கொடுக்கறது, சுவாமியினுடைய திருப்பரியட்டத்தெல்லாம் துவைத்து கொடுப்பதுன்னு ஆரம்பித்து அவர்களுக்கு அத்தனை பங்கு இருந்திருக்கு. அதனாலே கோயிலினுடைய திருப்பணி எல்லாமே தடைபட்டு நிற்கும் அளவிற்கு போக இது மிக முக்கியமான கோயிலாக இருந்ததினாலே நிறைய நிலைகளில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனால் இது ஒரு 60 வருஷம் போகுது. 3 நிலைகளில் இந்த பிரச்சனை நடந்து, மூன்றாவதாக மறுபடியும் இது 1340 ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சது, 15ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்கும் நினைக்கிறேன். அப்போ வரும் காலத்திலே வேற வழி இல்லாமல் கம்பண்ண உடையாரே புறப்பட்டு வந்துடுறார். வீரகம்பண்ண உடையார் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை பிரதிநிதி. அவர் தான் இந்த பகுதிகளெல்லாம் வந்து இங்கே இருந்த அப்போ இருந்த படையெடுப்புக்கு அப்புறமாக இருந்த அந்த இஸ்லாமிய ஆட்சி அதனுடைய இதெல்லாம் மாற்றி கொடுக்கிறவர். அவரே புறப்பட்டு வந்துடுறார். அவரே வராருன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. ஒரு சாதாரண பிரச்சனைக்கு லோவர் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் போகலாம். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுச்சுன்னா ஹையஸ்ட் அஃபீஷியல் வரா மாதிரி இவர் வர்றது. கம்பன்னரே புறப்பட்டு வந்து இதற்கு ஒரு விதமான தீர்வு கண்டு யார் யார் எதன் கீழே வராங்கன்னு சொல்லி அதற்கான நிபந்தங்களை மட்டும் பிரித்து கொடுத்து, இந்த திருப்பணி இன்னார் செய்ய வேண்டியது, இந்த இடத்துக்கு சுவாமி எழுந்துள்ளும் போது இது இவர்களுடைய பங்கு, அதற்கு இதுதான் நிபந்தம்னு சொல்லி அதை பிரித்து கொடுத்து. ஆனால் அது கல்வெட்டு பாதியில் கிடைக்கலையா இல்லை இருந்தது மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. அது முடிவாக என்ன தீர்வு எட்டப்பட்டதுங்கிறத பற்றி குறிப்பு வரல. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து இது நடந்ததாகன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் இருந்த தேவரடியார்களிடத்தே வீரராஜேந்திரனுடைய மனைவி அந்த அம்மையார் ஒரு வினோதமான வேண்டுதலை முன்வைக்கிறாள். கல்வெட்டில் அப்படியே தெளிவாக நமக்கு தாலி பாக்கியம் கோரினே வருது. அந்த அரசி வீரராஜேந்திரனுடைய உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதற்காக வேண்டிக் கொண்டு ஒற்றீசர் முன்பாக ஸ்பெசிஃபிக்காக மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலிருந்து திருச்சாழல் பதிகங்களை விண்ணப்பம் செய்வதற்குன்னு தனியே நிபந்தம் கொடுக்கிறார். சாழல் பதிகம் மட்டும் சுவாமி முன்னாடி விண்ணப்பம் செய்யணும்னு சொல்லி அதற்கு ஒரு விண்ணப்பம், ஒரு நிபந்தம் கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி இந்த திருத்தலத்திலே கல்வெட்டுன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தேவரடியார்கள் குறித்த நிறைய விஷயங்கள் வருது. தமிழ்நாட்டில் தேவரடியார்களுடைய பங்கை ஆராய்ச்சி செய்பவர்கள் திருவொற்றியூர் கல்வெட்டுகளை தவிர்த்து நிச்சயமாக செய்ய முடியாது. அத்தனை கல்வெட்டுகள் அவருடைய முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப காட்டிக் கொடுப்பதாக வருகிறது. இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 18-19ஆம் நூற்றாண்டு வாக்கிலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி காலத்திலேயும் சென்னையினுடைய இந்த வடநகர் பகுதி, அப்போ தான் அவங்க இந்த பக்கம்லாம் வந்து செட்டில் ஆகி ஜார்ஜ் கோட்டை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிற காலத்தில் இடங்கை வலங்கைன்னு 2ஆக பிரியுது, 2 பகுதிகளாக பிரிக்குது. இங்கேயே இருந்த சமூகங்களே, தமிழ் பேசுகிற சமூகங்களே 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அவர் செய்யும் பணியை வைத்தெல்லாம் 2ஆக பிரிஞ்சு அது இடங்கை வலங்கை கழகமாகவே மறுபடியும் ஒன்று நடக்குது. இது குறித்து நமக்கு பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸே நிறைய கிடைக்குது. அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி போக இந்த பகுதிகள் வட சென்னை பகுதிகள், குறிப்பாக ஜார்ஜ் டவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த கோயில்களில் யாருக்கு என்ன நிபந்தம் இருக்குது, அப்போ பிரபலமாக இருந்தவர்கள், தெலுங்கு பேசுபவர்கள், தமிழ் பேசுபவர்கள் 2 பேர் இந்த பகுதிகளில் இருந்திருக்காங்க. அதில் இத்தனை சமூகம், இதில் இத்தனை சமூகம்னு இருக்குது. அதில் ஒருவருக்கு ஒருவர் சில பிணக்குகள்லாம் ஏற்பட பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்ததை பற்றி ஒரு கல்வெட்டும், அது விஷயமாக இங்கே வந்தபோது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே வெளிப்பக்கத்திலிருந்து யாரோ ஒருத்தர் கை விரலை வெட்டி பலியாக கொடுத்திருந்ததை பார்த்து ஆங்கிலேயர் ரொம்ப வினோதமாக இருக்குது, பயமாக இருக்குது இதெல்லாம்னு சொல்லியே ஒரு குறிப்பு கொடுக்குறார். அது வரைக்குமே உயிர் பலி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் கூட வெளிப்பக்கத்திலேருந்து சுவாமி சன்னதி பிரகாரத்துக்கு வெளியில் அம்மன் இருக்கக்கூடிய திசையை பார்த்து ஒரு பலிப்பீடத்தை வைத்து அங்கே கைவிரலை அறுத்து கொடுத்ததை பற்றி ஒரு குறிப்பை ஒரு ஆங்கிலேய குறிப்பிலிருந்து கிடைக்கிறது. இப்படி ரொம்ப பழையதுன்னு பார்த்தோம்னா 8-9ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 18-19ஆம் நூற்றாண்டு வரையில் கிட்டத்தட்ட 1000 வருஷம் தொடர்ந்து இந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை வைத்து பார்த்தால் வரலாறு கடந்து சமூக மாற்றங்கள் எப்படி, கோயிலுடைய நிர்வாகம் எப்படியெல்லாம் இருந்து என்னவெல்லாம் ஆகுதுங்கிறத ஒரு ரொம்ப மேக்ரோஸ்கோபிக் வியூ, ஸ்பெசிஃபிக்காக இந்த கோயிலுக்குன்னு பார்த்தா ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவோட 2 லெவல்லையும் நமக்கு கிடைக்க பார்க்கிறோம். அம்பிகை வடிவுடை அம்பிகை, திரிபுர சுந்தரியாக அறியப்படுபவள். அம்பாளுடைய சன்னதியே நிறைய பேர் வெளி தோற்றத்தை பார்த்துட்டு பிற்காலத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, உள்ளுக்குள்ளே சோழர் காலத்தை கட்டுமானம். அம்பாள் சோழர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய திருவுருவம் தான்.
கர்ப்பகிரகமும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய உள்பிரதட்சணமும் சோழர் காலத்திய திருப்பணியாகவே இருக்க பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நமக்கு அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தா இங்கே தியாகராஜ சுவாமியினுடைய இந்த சந்நிதி, இது நாயகர் காலத்திய கட்டுமானம். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறப்பாலே ஏற்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன், தியாகராஜ பெருமானுடைய தொடர்பு அப்படி ஏற்பட்டு இது நாயகர் காலத்திய திருப்பணியாக இங்கே பார்க்கக்கூடியது. அதை தவிர 3 திருமேனிகள் இந்த தலத்திலே ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டியது. ஒன்று, தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு அப்படியே பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சன்னதி, ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்குள்ளே அதிகம் வெளியிலே பார்க்க முடியாத ரொம்ப விசேஷமான ஒரு சிவபெருமானுடைய திருவுருவம். அதுவும் அவர் நேரே கிழக்கு பார்க்காது ஒரு 10 டிகிரி திரும்பி வடகிழக்கை பார்த்திருப்பார். அப்படியே பின்னாடி இருக்க சன்னதி வடகிழக்கை பார்த்திருப்பார். 4 கரங்களோடு சுவாமி கபால பாத்திரமும் திரிசூலமும் ஏந்தி காட்சி தருவார். அதுக்கு வேற ஒரு பேர் இப்போ எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அது சிற்பலட்சணத்தின்படி பார்த்தா காளாமுக சைவர்கள் வழிபட்டு வந்த அகோர தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி வடிவம் அது. தட்சிணாமூர்த்தியில் நமக்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு. நாம் பெரும்பாலும் இந்த 4 கரங்களோடு பார்க்கிறோம். அது தவிர்த்து நிறைய திருவுருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே அகோர தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கபால திரிசூலம் தரித்து எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவம். அது காளாமுகர்களுடைய வழிபாடு. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் ஓரிரண்டு இடங்களில் தான் அந்த திருமேனியை பார்க்கலாம். அந்த விதத்தில் சோழர் காலத்தில் செய்யப்பட்டு காளாமுகர்கள் வழிபட்ட அந்த திருவுருவம் இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அந்த திருமேனி பின்னாடி இருக்க சன்னதியில் பார்க்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, இங்கே தெற்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை, அந்த அம்பிகை முழுதும் புதைந்திருக்கக்கூடிய நிலையிலே வளர்வதாக ஒரு நம்பிக்கை. அந்த அம்பிகையும் அவளுக்கு நேர்கோட்டில் வடக்கு பிராகாரத்தில் தெற்கு பார்த்து எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கும் பைரவ பெருமானுடைய திருவுருவம். அந்த பைரவ பெருமானுடைய ஜடாபாரத்திற்கே தனியாக வந்து அவரை தரிசிக்கலாம். அந்த நீண்ட சடை திருமேனி முழுக்க படர்ந்து கீழே திருவடி வரைக்கும் படியும்படியாக விட்டிருப்பார். அவ்வளவு கம்பீரமான திருவுருவம். அப்படி ஒரு திருவுருவத்தை 2 கைகளோடு கபாலபாத்திரம் திரிசூலமேந்தின திருவுருவம், அதுவுமே எனக்கு தெரிஞ்சு இங்கே வட தமிழகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படி ஒரு தனித்துவம் அந்த வைரவ கடவுளுக்கு உண்டு. அது தவிர நட்சத்திர லிங்கங்களாக ஒவ்வொரு நட்சத்திரமும் வழிபட்டதாகனு சொல்லி லிங்கங்களும், பஞ்சபூத சிவலிங்கங்களாக அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, ஏகாம்பரேஸ்வரர் அந்த திருவுருவங்கள் எழுந்தருள பண்ணப்பட்டும் கடைசியாக நடந்த பெரிய திருப்பணின்னா ஒரு 20ஆம் நூற்றாண்டு வாக்கிலே நகரத்தார்கள் திருப்பணியாக இங்கே நம்ம கோயிலுடைய அந்த வடமேற்கு மூலையிலே பார்க்கக்கூடிய ஒற்றீஸ்வருடைய திருப்பணி. அது முழுக்க நகரத்தார்கள் செய்த திருப்பணி. அந்த திருப்பணியினுடைய அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த டிசைன்ஸ் எல்லாம் அதில் நிறைய பதிச்சிருக்கிறத பார்க்கலாம். அந்த திருப்பணி நிறைவாக நடந்த திருப்பணியாக இருக்கணும். பதிகங்கள் மூவர் முதலிகளும் பாடியது. அருணகிரி பெருமான் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். பட்டினத்தார் நிறைவு காலத்திலே வந்து அவருடைய முத்தியடைந்த தலமாகவும் கொள்ளப்படுகிறது. அவர் சொல்லும்போது இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய மணலெல்லாம் திருநீருன்னே பாடுற, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கல்லும் சிவலிங்கமாக காட்சி தர, இருக்கக்கூடிய கடற்கரை மணலெல்லாம் திருநீராக காட்சி தர, ஒவ்வொரு குளமும் கிணறும் எல்லாம் கூட வாவியாக அத்தனையும் தீர்த்தமாகவே காட்சி தந்தது என்று சொல்லி இந்த தலத்தை பாடுகிறார். இது தவிர பட்டினத்து அடிகள் 11ஆம் திருமுறையில் அவர் பாடிய பாடல்களும் தொகுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமுறையில் பாட இருக்கும் பட்டினத்து அடிகள் வேற, 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த பட்டினத்தார் வேற. இங்கே சமாதி கோயில் கொண்டிருக்கிறது பட்டினத்தார். அவருக்கும் திருமுறை ஆசிரியராக இருந்த பட்டினத்து அடிகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. குறைஞ்சபட்சம் 3 பேர் அந்த பேரோடு இருந்திருக்காங்க. அதில் திருமுறை ஆசிரியராக இருந்தவர் 12ஆம் நூற்றாண்டுக்கே முற்பட்டவர், அவர் ரொம்ப பழையது. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற பட்டினத்தாருங்கிறவர் அவர் இங்கே கடற்கரை ஓரமாக சமாதி கொண்டிருக்கக்கூடியவர். இப்படி பல அருளாளர்களுடைய தொடர்பும் நிறைந்திருக்கக்கூடிய திருத்தலமாக இன்றைக்கு இருக்கும் திருவொற்றியூர் திருத்தலம். இந்த தலத்தின் விசேஷமூர்த்தியான தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்து அப்புறம் உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வெளிப்பிரதட்சணம் பண்ணி திருத்தல யாத்திரையில் அந்தந்த திருத்தலத்தினுடைய பதிகங்களையும் அந்த பதிகத்தினுடைய பொருளையும் நமக்கு தர்மபுரத்திலே ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதீனத்தினுடைய வெளியீடாக பல பாடல் பெற்ற தலங்களுடைய பதிகத்தை பொருளோடு போட்டு மலிவு விலை பதிப்பாக கொடுத்திருந்தாங்க. அதில் கிடைத்த நூல்களை மறுபதிப்பு இப்போ கொண்டு வரோம். அது கிடைக்காத தலங்களுக்கு திருவொற்றியூருக்குலாம் நிச்சயம் போட்டிருப்பாங்க. நமக்கு இன்றைக்கி அது கிடைக்கல தேடின வரைக்கும். அதனால் திருவொற்றியூர் பதிகங்கள், திருப்புகழ் பாடல்கள், பதிக பாடல்களுடைய பொருளும் இதெல்லாத்தையுமா சேர்த்து கோயிலினுடைய வரலாற்று சிறப்புகள் இதெல்லாமும் போட்டு ஒரு சிறு தொகுப்பாக வெளிக்கொணர்ந்திருக்கு. இது சிவசங்கரன் ஐயாவும் அவருக்கு துணையாக இருந்தவர்களுக்கும் தனிப்பட்ட விதமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அது நிறைவாக நன்றி சொல்லுவது. இந்த புத்தகம் கொண்டு வருவதில் ஐயா சுகுமார் பாபு ஐயா இவர்கள்லாம் முன்னெடுத்து எப்போதும் போலே கடைசி நிமிஷத்தில் தான் என்னுடைய முன்னுரை அதுக்கு கொடுக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் காத்திருந்து ஒரு நாளில் இதை பிரிண்ட் பண்ணி ரொம்ப அற்புதமான பதிப்பாக கொண்டாந்துருக்கார். இப்போ தான் படித்து பார்த்தேன், பிழைகள்லாம் அதுவும் இல்லாது ரொம்ப சிறப்பான பதிப்பாக வந்திருக்கு. அந்த பதிப்பை அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்கிறது தான் சன்னிதானங்கள் எப்பயும் நமக்கு சொல்கிற ஆணைங்கிறதுனால இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிற 2 சிறுவர்களுக்கும் நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு இல்லை, சிறுவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு இதை அடுத்து வெளியிடலான்னு உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் செய்கிறேன்.
எண்ணெய்க்காக வேண்டி பணி செய்வதையே பணியாக கொண்டு எல்லாம் இருந்துட்டு வந்தார். அப்படி இருந்தவர் கடைசியில் இவருக்கு அந்த பணியெல்லாமும் கிடைக்காமல் போக எண்ணெய்க்கு என்ன செய்வது என்று இல்லாத ஒரு நிலை வந்தபோது சுவாமி சன்னதிக்கு வந்து நின்றவர் என்னையே நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கழுத்தை அறுத்து கொண்டு அதிலிருந்து பெருகி வந்த குருதியை விளக்கிலே இட்டு ஏற்ற துவங்கினாராம். அந்த நிலையில் பெருமான் ரிடபாரூடராக காட்சி தந்து சுவாமிகளை தடுத்தாட்கொண்டார்னு சொல்லப்படுகிறது கலியநாயனார். அது குறித்த அந்த சித்திரப்படத்தை அங்கே பார்க்கலாம். சுவாமிகள் அந்த மேடை நிறைய விளக்கேற்றி வைத்திருப்பதும் அதில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத போது தன் கழுத்தை அறுத்து அதிலிருந்து வரக்கூடிய குருதியை எண்ணெயாக இட்ட நிலை. அப்படியே கனம் புல்லர் திரி கிடைக்காது போனபோது தன்னுடைய சடையை அப்படியே எரித்தார். அதே போல் இங்கேயும் இவர் விளக்கிற்கு எண்ணெய் விட இல்லாத போன நிலையிலே ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக விடுவதுன்னு நின்ற நிலை. அவருடைய அவதாரத்தலம் அவர் தொண்டு செய்து வீடு பேரும் அடைந்த திருத்தலமாக திருவொற்றியூர் திருத்தலம் இருக்குது. போன திருப்பணியின் போது இந்த இடத்துல ஒரு சின்ன திட்டு மாதிரி சோழர் காலத்திய ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எதடா ஓவியம்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அங்கங்கே மஞ்சள் திட்டு தெரியுது இல்லையா, அதுதான் சோழர் காலத்திய ஓவியம். இந்த பிரகாரம் முழுக்க இருந்திருக்கணும். தஞ்சை பெரிய கோவிலில் கொஞ்சம் பெரிய அளவில் ஓவியங்கள் உண்டு சோழர் காலத்தியது, அது பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு துக்கச்சின்னு அங்கேயே கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் உண்டு. அது தவிர்த்து திருவொற்றியூரில் ரொம்ப சின்ன பகுதி தான்னாலும் அது ரொம்ப விலை உயர்ந்த பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. நான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பண்ண ஓவியங்களில் இது 3 இடத்துல தான் காணப்படுது. அதில் சின்னதாக திட்டா கிடைச்சாலும் அது பெரிய விஷயம். அந்த அளவில் போன திருப்பணியின் போது கிடைத்தது. ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல இந்த மஞ்சள் திட்டு தெரியுது பாருங்க, இது கோடெல்லாம் தெரியுது இல்லையா, அதுவும் இங்கே இருக்கக்கூடியது தான். அந்த அலங்காரமாக செய்கிற அந்த பார்டர் டிசைன் மாதிரி தெரியுது. அதில் எதுவும் உருவங்களோ மற்றதும் இல்லை, வெறும் இந்த ஓரத்தில் போடக்கூடிய அந்த அலங்காரம் மாதிரி இருக்கக்கூடியது. நான் சோழர் காலத்திய அமைப்பிலே கிடைத்தது. இந்த பிரகாரம் தான் ராஜேந்திர சோழன் காலத்தில் செய்த திருப்பணின்னு சொன்னேன். ராஜராஜ சூனுன்னு சொல்லி ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திரன் செய்த திருப்பணி. அந்த தட்சனுடைய பேரையும் வீரச்சோழ ரவித்தச்சன்னு சொல்லிக்கிறேன். வீரச்சோழன்கிறது அவங்களுக்கு கொடுக்குற அந்த அடைமொழி. சோழரசர்கள் அடைமொழி கொடுப்பாங்க. அந்த பட்டத்தோடு கூடிய ரவி என்ற பெயரில் அறியப்படும் ஒரு ஆர்கிடெக்ட் தான் அதை வந்து நிர்மாணம் செய்து கொடுத்துருக்கார். அதை கீழே அதிஷ்டானத்திலேருந்து ஆரம்பித்து பாதவர்க்கங்கள் 3 தளத்தாலான கஜபிருஷ்ட விமானம் வரையில்னு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இந்த அளவுக்கு டீட்டெயில் இருந்ததுன்னா அதை நம்ம கொஸ்டினே பண்ண முடியாத அளவுக்கு சிறப்பு இந்த விமானத்திற்கு உண்டு. அப்படி ராஜேந்திர சோழன் காலத்திலே செய்யப்பட்ட திருப்பணி. அப்போலேருந்து தொடங்கி அப்போ இந்த கோயில் இந்த பிரகாரம் வரைக்கும் தான் ஒரு வேளை இருந்திருக்கும். அதுக்கு மேலே சுற்று பிரகாரங்கள்லாம் பிற்பட்ட காலத்தில் கட்டியிருக்கணும். இதுவும் முன்னாடி இருக்க மண்டபமும் சோழர் காலத்திய திருப்பணியாக இருக்க பார்க்கிறோம். அதில் இதுக்கு முன்னாடி திருக்கடுகுன்றம்லாம் போனபோதும் சொன்னேன், தூண்களை வைத்துத்தான் நாம் கட்டிடக்கலை எந்த காலம்ங்கிறத பெரும்பாலும் கணிப்போம்னு. அதில் எந்த வேலைப்பாடும் இல்லாமல் இந்த மாதிரி உருளையாக இருக்கக்கூடிய தூண், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய தூண்கள் மேலேயும் இப்படி வெட்டப்பட்ட போதிகைகளோடு இருந்தால் 100% அது சோழர் காலம்னு எடுத்துக்கலாம். ஒரு 12ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அது எப்போ வேணால் ஏற்பட்டிருக்கலாம்னு 100% ஷுவராக சொல்லலாம். அதனால் இது வந்து சோழர் காலத்திய திருப்பணியாக பார்க்குறோம். இந்த கஜபிருஷ்ட விமானம்ங்கிறது நீங்கள் பார்க்கலாம், நடந்து போகும்போது அது பெரிய இடத்தை பார்க்கலாம். பின்னாடி இப்படி யானையினுடைய பின்பகுதி மாதிரி அதில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் தூண்கள்லையும் கீழே முழுக்க வெட்டி இருக்கிற கல்வெட்டுகளையும் பார்க்கலாம். 150 கல்வெட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பெரும்பகுதி இந்த பிரகாரத்துக்குள்ளேயே தான் கிடைக்கிது நமக்கு. சிற்பம் செய்வது நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். நான் சோழர் காலத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்துலேருந்தே குறுஞ்சிற்பங்கள்னு ஒரு தொகுப்பு உண்டு. அளவிலே சிறியதாக இருக்கக்கூடிய திருவுருவங்கள், அதிலேயும் அவ்வளவு தூரத்திற்கு டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் எனக்கு தெரிந்து சோழர் காலத்திலேயோ அதுக்கப்புறம் வந்த காலத்திலேயோ நல்ல உயரமான ஒரு இடத்துல 1 அடி உயரத்திற்கான சிற்பங்கள்ங்கிறது இந்த மண்டபத்தில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். இந்த மேல் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம், அங்கே எதிரே பிக்ஷாடன மூர்த்தியாக சுவாமி கிழக்கு பார்த்து எழுந்துருள்வது, நடுவில் இந்த பக்கத்தில் சுவாமியினுடைய அந்த ஹரியர்தராக இருக்கக்கூடிய கோலம், பாதி சுவாமியும் பாதி சிவனுமாக, சுவாமியும் திருமாலுமாக இருக்கக்கூடிய அந்த ஹரியர்தர் வடிவம். அதில் இந்த கையில் மழுவும் அந்த கையில் சங்கும் வச்சுருக்க பார்க்கலாம். இது தவிர்த்து சுவாமியினுடைய காலகாலராக இருக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்தி வடிவம் இந்த பக்கத்தில். இங்கே வடிவம் என்ன இருந்ததுன்னு தெரியல. அது தாண்டி வாத்தியம் வாசிக்கக்கூடிய நபர்களும் ஆடல் பெண்களுமாகனு வைத்து இந்த 4 திருவுருவங்களை இங்கே எழுந்தருள செஞ்சுருக்காங்க. வேறு எங்கேயுமே இந்த அமைப்பு நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு 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 உயரத்தில் வைத்து இந்த லிண்டல் பீமுக்கு மேலே ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒரு ஷெல்ஃபை உருவாக்கி அதுக்குள்ளே இந்த குறுஞ்சிற்பங்களை வச்சது அது அடியனுக்கு தெரிஞ்சு திருவொற்றியூரில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத தனித்துவம் இந்த சிற்பங்களுடைய அளவுக்கும் அது அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கும் உண்டு. அதான் அதே மாதிரி ஷோகேஸில் பொம்மை வச்ச மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. அது அடுத்து கம்பீரமாக இருக்கக்கூடியது 2 துவாரபாலகர்கள். நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த வாசல் அந்த செவரு வரைக்கும் இருக்கிறது சோழர் காலத்திய கட்டுமானம். அதில் கல்வெட்டு சோழர் காலத்திய கல்வெட்டு இருக்குது. நாம் வெளில சொன்ன அந்த ஆளுடை நம்பிகள் ஸ்ரீபுராணம்னு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்த கல்வெட்டு இந்த பக்கத்தில் இருக்க பார்க்குறோம். அது முன்னாடி இருக்கிற 2 துவாரபாலர்களும் பிற்காலத்தில் எழுந்துள்ள பண்ணது. அது நாயக்கர் காலத்திய திருப்பணி. அந்த துவாரபாலர்களை சொல்லி முடிச்ச அப்புறம் கிட்ட போய் பாருங்கள். 2 பேருடைய நெற்றி பொட்டிலேயும் இந்த வட்டம் ஒன்று இருக்கும். அதுக்கு வடமொழியில் லலாட பட்டம்னு பேர். இங்கே ஒரு பேண்டு மாதிரி வச்சு கட்டிக்கிற ஒரு ஆபரணம் அது இங்கே வச்சு கட்டிப்பாங்க. நடுவில் ஒரு பெரிய கல் வேலைப்பாடு செஞ்சு இப்படி இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும். அதில் அந்த சின்ன அளவுக்குள்ள 2 துவாரபாலகர் நெற்றியிலேயும் சிவபெருமானுடைய 2 வடிவங்கள் இருக்கும். என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கள்.
தொடங்கிய இந்த ஜனவரி மாதம் தை மாதம் தொடங்கிய இந்த திருத்தல யாத்திரை வரிசையில் ஐந்தாவது மாதம் இங்கே திருவொற்றியூர் திருத்தலத்தில் எடுத்திருக்கோம். அந்த யாத்திரை மிக அற்புதமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டு மிக நல்ல முறையிலே நடந்தேறியும் இருக்குது. இதுக்கு தான் அதிகப்படியான அடியார்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்ததில் மாதம் வளர்ந்து கொண்டே போய் 40 அடியார்களுக்கு மேலே இந்த வாட்டி கலந்து கொண்டிருப்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குருமணியுடைய ஆசீர்வாதத்தினால இப்படி ஒரு அடியார் திருக்கூட்டம் மாதந்தோறும் சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இதை செய்யணும்னு சொல்லி தூண்டியது முதலாம் வகுப்பு, அந்த முதல் பேட்ச் மாணவர்கள். அது அப்போலேருந்து கேட்டது பெருமான் திருவருளால் இது இப்போ வந்திருக்கு. நடுவில் அதில் சுகுமார் பாபு ஐயா அவர் நிறைய வண்டி வச்சுட்டு ஊருக்கெல்லாம் போகிறவங்கிறதுனால அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னமோ அது அப்படி இப்படின்னு தள்ளி இந்த வருஷம் தை மாதம் தான் அது நடக்கணும்னு திருவருள். அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தவர் தர்மைதாசன் ஐயா. அவர் செய்யலாம்னு சொல்லி அச்சருப்பாக்கத்தில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதன்படி அது தொடங்கி குருமணிகள்கிட்ட சொன்ன உடனே அவர் சரின்னு அங்கீகரித்தார். அதில் நமக்கு நிறைய அடியார்கள் நண்பர்களுடைய பணி. அதில் குறிப்பாக சுகுமார் பாபு ஐயாவும் ஆச்சாள்புரம் சிவசங்கரன் ஐயாவும் அதை வந்து தனிப்பட்ட விருப்பத்தோடு எடுத்துக்கிட்டு அவர்களுக்குள்ளே அந்த பணிகளை பிரிச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அதில் ஐயா வந்து இந்த வாட்டி குறிப்பாக போன வாட்டி அதை ஆரம்பித்தோம். திருவான்மியூர் தல பதிகங்களை மறுபதிப்பு செய்து அதை வெளியிடுவதுன்னு. இப்போ தான் சரி, இனி வர எல்லா யாத்திரையிலையுமே நம்ம மடத்தில் அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நூலை இட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பல திருத்தலங்களுக்கும் பதிகங்கள் வரலாறு போட்டு ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. அதனுடைய வரிசையில் திருவான்மியூர் பதிகங்கள் கிடச்சிது. அதை அப்படியே மறுபதிப்பு செஞ்சோம். திருவொற்றியூர் பதிகம் அந்த புத்தகத்தை நம்மளால தேடி எடுக்க முடியல. அவர் ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னார், நான் தான் அதை ரொம்ப கால தாமதம் பண்ணிட்டேன். அது கடைசியாக இப்போ போன வாரத்துக்குள்ளே அதை ஏற்பாடு பண்ணி 1-2 நாள்லேயே அதை ஏற்பாடு செஞ்சோம். அது ரொம்ப பெரிய பணி. அதை ஐயா முழுமையாக எடுத்துட்டு அதை செஞ்சார். அதே மாதிரி எத்தனை மணிக்கு எங்கே யார் சந்திக்கிறது, அதே மாதிரி இப்போ உணவு ஏற்பாடு, தண்ணி பாட்டில், இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அதுவும் சின்ன விஷயம் மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சேர்ந்ததுனால தான் நம்மளால இந்த வெயிலில் ஒரு திருப்தியாக ஒரு யாத்திரையை செய்து முடிக்க முடிஞ்சது. அதுக்கு துணை நின்ற அத்தனை அடியார்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் நன்றிகளை மனமாற தெரிவித்துக் கொண்டு குருமனிடத்தையும் அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுறேன். இந்த அளவில் இந்த யாத்திரை நிறைவடைகிறது. அடுத்த மாத யாத்திரை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கான யாத்திரை பற்றிய குறிப்புகளை சொல்லுவாங்க. அதில் இதே மாதிரி அன்பர்கள் அதற்கும் வரவேற்பு தந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் போனகுரு வாழி, அருள் வார்த்தை எங்கும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை, ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.